8ஆம் வகுப்பு எண்ணியல்ல பயிற்சி 1.4 ஏற்கனவே 2 கணக்கு கோடிட்ட இடம் சரியா தவறா பார்த்தாச்சு. பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. வர்க்கம்னா அது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும். 17 பெருக்கணும். இப்போ வந்து 7ஆம் வாய்ப்பாடை என்ன செய்யணும்? 17 பெருக்கணும். 7 49க்கு 4 மீதி 4 வச்சுக்கணும். ஒரே 7 7 4 11. அதனால் 1 வந்து 17 பெருக்குனா 289. த ஸ்கொயர் ஆஃப் 17 அதாவது 17 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 289 தான். இப்போ 203 உடைய ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதே எண்ணை அந்த எண்ணால் பெருக்கிறது. இப்போ 3ஆல் 203 பெருக்கணும், 0ஆல் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். 3ஆல் 203 பெருக்கும்போது 609, 0ஆல் பெருக்கும்போது வருது. அதுக்கடுத்தது 203 2ஆல் பெருக்கும்போது 406. அப்படியே கூட்டிக்க வேண்டியது தான். கூட்டிட்டாக்கா பெருக்கல் தெரிஞ்சாக்கா வர்க்கம் ஈஸி. அதனால் 203 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 41,209. அடுத்தது 3ஆவது கணக்கு பாருங்கள். 1098 பெருக்கல் 1098. இதனுடைய வர்க்கம் கேட்டிருக்கிறதால நம்ம வந்து 1098 ரிப்பீட் அடித்து பெருக்கிக்கிறோம். பெருக்கும்போது 8 8 64க்கு 4 மீதி 6 வச்சுக்கணும். 9 8 72. அந்த 72 6 78 மீதி 7 போட்டுக்கிறோம். இங்கே 0 இருக்கிறதால இந்த 7 அப்படியே வரும். 4 8 8. இங்கே பாருங்கள் 9ஆல் பெருக்கி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்தது இங்கே 0 இருக்கிறதால நம்ம பெருக்கவே தேவையில்லை அந்த 0வை. அதனால் அதுக்குன்னு ஒரு இடம் விட்டுட்டு இந்த 1ஆல் பெருக்கும்போது இன்னொரு ஸ்தானம் எக்ஸ்ட்ராவாக தள்ளிக்கிறோம். இந்த 0வில் பெருக்குனாக்கா இங்கே 0 0ன்னு போட்டுட்டு அதுக்கடுத்தது ஒரு ஸ்தானம் தள்ளலாம் இல்லையா? அதனால் இங்கே 2 ஸ்தானம் தள்ளியிருக்கேன் பாருங்கள். இங்கெல்லாம் ஒரு ஸ்தானம் தள்ளியிருக்கேன், இங்கே 2 ஸ்தானம் தள்ளி அப்படியே போட்டுக்கலாம். போடும்போது உங்களுக்கு 1098 ஸ்கொயர்டுக்கு வந்து 12,05,604 என்ற வர்க்கம் வருது. அடுத்தது 2ஆவது கணக்கு போட்டு இந்த 2ஆவது கணக்கில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு அது ஒரு வர்க்க எண்ணா, இது ஒரு வர்க்க எண் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வர்க்கம் வந்து சொல்லும் பொழுதே நான் வந்து ஒரு 50 எண்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1இன் வர்க்கம் 1, 2இன் வர்க்கம் 4, 3இன் வர்க்கம் 9, 4இன் வர்க்கம் 16 அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் 1 to 15 வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இதை பார்த்த உடனே அது ஒரு வர்க்க எண்ணா அல்லது வர்க்க எண் அல்லவா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 725னா நம்மளுக்கு 625 வர்க்க எண்ணாக இருக்கும். ஆனால் 725 வந்து வர்க்க எண் அல்ல. 625 625 அதனால் இந்த 725 என்பது வர்க்க எண் அல்ல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 190 வந்து உங்களுக்கு வர்க்க எண் ஆகாது, வர்க்க எண் வராது. வர்க்க எண் வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 190 வர்க்க வாய்ப்பாட்டில் வராது. அதுக்கடுத்தது பாருங்கள் 841. இப்போ இது வந்து அடுத்தது பகாக்காரணி சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது ஒரு வர்க்க எண்ணா. நீங்கள் அந்த வர்க்க வாய்ப்பாடு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டக்குன்னு நான் 1லேருந்து 50 படிக்க சொன்னேன் இல்லையா? அப்போ 29இன் வர்க்கம்னு பார்த்தாலே 841. அது எப்படி வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் வெரிஃபை பண்ணுறேன். அதனால் 841 என்பது ஒரு வர்க்க எண் தான். 29 ஸ்கொயர்டு வந்து 841. ஸோ இது வந்து 29 என்பது பகா எண். அதனால் நம்மளுக்கு வந்து வர்க்க எண்ணாக வருது. 840 29ஐயும் பெருக்குனீங்கன்னா 841 வரும். அதனால் இது ஒரு வர்க்க எண். இந்த இதே இப்போ வந்து 2 எண்கள் எந்த 2 எண்களை பெருக்கினாலும் ஒரே எண்ணை பெருக்கினாலும் 725 190 வராது. அதனால் இதுவும் வர்க்க எண் அல்ல, இதுவும் வந்து ஒரு வர்க்க எண் அல்ல. அடுத்தது பாருங்கள் 1089. இவன் ஒரு வர்க்க எண்ணா அப்படின்னு கேட்டால் வர்க்க எண் தான். நான் வந்து 1 to 50 உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். 30 900. அதே போல் 31 வர்க்கம் 32 வர்க்கம்னு பார்க்கும்போது 33இன் வர்க்கம் பார்க்கும்போது 1089 ஒரு வர்க்க எண் தான். பார்த்த உடனே சொல்லணும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக இந்த குரூப் எக்ஸாம்லாம் கூட இதெல்லாம் வரும். அதனால் இந்த 2 கணக்குகளையும் நீங்கள் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நீள் வகுத்தல் முறையிலையும் இது வகுத்தல்னால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். வகுத்தல்லாம் இந்த வகுத்தல் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்னது வகுத்தி இருக்குது. இந்த எண்ணுக்கு இது ஒரு வகுத்தி, இந்த எண்ணுக்கு இது ஒரு வகுத்தி இருக்குது. அதே போல் டபுள் டிஜிட்டாக கீழே இறங்குவார். அதனால் நீள் வகுத்தல் முறையும் பகாக்காரணி முறையும் வர்க்க மூலங்களை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? வர்க்கம் என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குவது. வர்க்க மூலம் என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுப்பது தான் வர்க்க மூலம். வர்க்க கிடைப்பது தான் வர்க்க மூலம். சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் 4th சம்மும் 5th சம்மும் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.